அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம ஈரோடு மாவட்டத்தில் அக்ரகாரம்ன்ற இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே பெண்களுக்கான உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இக்ரா இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ வாங்க உள்ள போய் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இக்ரா இஸ்லாமிக் இன்ஸ்டியூட்டோடைய பிரின்ஸ் ஷேக் சதகத்துல்லா உமரி கூட இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இக்ரா காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் 7 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு இந்த கல்லூரியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக அவசியமானது. அது மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய பெண்கள் கல்வியில் கைதேர்ந்தவர்களாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு கல்வி நம்ம எப்படி பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், உலக கல்வி அதில் போயிட்டா மார்க்கமே தெரியாமல் இருக்கிறாங்க, மார்க்க கல்வின்னு வந்துட்டா உலகமே தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த இரண்டையும் சேர்த்து நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால 8th முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 9th 10th +1 +2 அதுக்கு டிகிரி வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நம்ம உலக கல்வியை கொடுக்குறோம். அது அல்லாமல் மார்க்க கல்வி எடுத்துக்கொண்டால் 3 வருஷம் ஆலிமா கோர்ஸாக அல்ஹம்துலில்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதிலிருந்து குர்ஆனுடைய தர்ஜுமா, குர்ஆனுடைய தஃப்சீர், அதே போல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், இது அல்லாமல் அரபி கிராமர், அரபி லாங்குவேஜ், லுகா, இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயங்களையும் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு பயான் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸையும் நம்ம கொடுத்துட்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஏன்னா வெளியே போய் அவங்க இந்த மார்க்கத்தை சொல்லணும். இதில் நம்ம மாணவிகளை தயார்படுத்துறது 3 விதத்தில். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கணும். ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தா நிறைய பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் தவறான வழியில் போயிடுறாங்க. அப்போது இந்த ஃபித்னாக்கள்லேருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக வாழணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய சூழலோடு அவங்க வாழணும், ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கணும். அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த மார்க்க கல்வியை ஆண் ஆசிரியர்களை கொண்டும் பெண் ஆசிரியர்களை கொண்டும் நம்ம கொடுக்குறோம். ஆண் ஆசிரியர்களை கொண்டு கொடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜாபினுடைய எல்லா விதமான முறைகளும் முழுமையாக பேணப்படுது. மூணாவது, நாளைக்கு அவர்களுக்கு சந்ததிகள் என்று வரும் பொழுது அந்த சந்ததிகளை அவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும். தாயினுடைய மடியிலிருந்தே குழந்தைகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறையே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கடைசி விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தான் கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்வது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமை. இப்போ இங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் கற்ற கல்வியை தங்களுடைய குடும்பத்தினர், தங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்வதோடு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்லுவதற்கான பயிற்சியையும் வகுப்பையும் நம்ம இங்கே மாணவிகளுக்கு கொடுக்குறோம். அது மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் சிறந்தவர்களாக ஆகி பிறருக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரோ அவரை விட சொல்லால் சிறந்தவர் யார் அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போது தானும் நல்ல அமல் செஞ்சு பிறருக்கும் எடுத்து சொல்லி தன்னை ஒரு ஐடியல் முஸ்லீமாக காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு, அப்படிப்பட்ட ஒரு கல்வியை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்கே மாணவிகளுக்கு கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இக்ரா இஸ்லாமிக் இன்ஸ்டியூட்டோட கரஸ்பாண்டன்ட் முகமது ஜுபேர் பாய் கூட இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ராவில் இஸ்லாமிக் கோர்சஸ் என்னென்ன எடுக்கிறோன்னு ஷேக் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொதுவாக ஒரு இஸ்லாமிக் இன்ஸ்டியூட்டில் வேர்ல்ட்லி எஜுகேஷன் பெருசாக இருக்காது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கேயும் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான வேர்ல்ட்லி எஜுகேஷன் இங்கே இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். இக்ராவில் உங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9th ஆரம்பித்து 9th 10th 11th and 12th ஆகிய இந்த 4 வருஷம் அவங்களுக்கு நம்ம சமச்சீர் கல்வியில் அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறோம். ஸோ இதை எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஒரு 1/2 hour எடுக்கிறதோ இல்லை 1 hour எடுக்கிறதோ கிடையாது. ஃபுல் டைமாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த டீச்சர்ஸ் இங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதோ அந்த டைம்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு வேர்ல்ட் டே கிளாஸஸ், அவங்களுக்கு சமச்சீருடைய வகுப்பு நடத்தப்படும். அது போக ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா, மத்தியான நேரத்தில் 2 மணிலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த 10th சிலபஸோ இல்லை 12th சிலபஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இது நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா MBA கிராஜுவேட்ஸ், அந்த MBA MPhil முடித்தவங்க. ஸோ இவங்க தான் இங்கே கிளாஸஸ் எடுக்கிறாங்க.
ஸோ உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெளியில் எங்கே போனாலும் அவங்க சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக நாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹையரான ஒரு டீச்சர்ஸை கொண்டு வந்து நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த இக்ரா இஸ்லாமிக் இன்ஸ்டியூட்டில் வேறு என்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக இக்ராவில் வந்து வெறும் உலக கல்வியோடு நிறுத்திக்காமல் அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி தேவையான எல்லா கிளாஸஸுக்குமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனிப்பட்ட ஒரு திறமையை வந்து இறைவன் கொடுத்துருப்பான். அப்படியே அவங்களோட திறமை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கேலிகிராஃபி அவங்களால நல்லா பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் கேலிகிராஃபி அவங்களுக்கு நாங்கள் வந்து டீச்சிங் கொடுக்குறோம். ஒருத்தர் வந்து இந்த போஸ்டர் டிசைனிங்ஸ் அதெல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக வந்து போஸ்டர் டிசைனிங்ஸ் அதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொருத்தர் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் பயான ட்ரைனிங் ஸ்பீக்கிங் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த ஒரு ட்ரைனிங் இருக்கும், ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்கில்ஸுமே வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி நல்ல ஒரு நிலையில் கொண்டு வரக்கூடிய சிறந்த ஒரு தாயாக நாங்கள் உருவாக்குறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் தான் இது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேலிகிராஃபி அரபிக் கேலிகிராஃபி மூலிமா அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போஸ்டர்ஸ் தனிப்பட்ட முறையில் என்னென்ன எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணி அதெல்லாமே ஒரு ஜேர்னல் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுரை ஸ்கில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து இதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ரெகுலராக வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ பேரண்ட்ஸ் வரவங்களும் சரி, அதே மாதிரி மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து இங்கே பப்ளிக் எல்லாமே வருவாங்க. அவங்க வரவங்களும் இதை எல்லாமே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கு ஓகே, கிட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான கிளாஸஸ் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக கிட்ஸுக்கு வந்து 2 விஷயங்கள் நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து அவங்களுடைய ரெகுலர் கிளாஸஸ், அதாவது ப்ரீகேஜி 3 வயசுலேருந்து 6 வயசு இருக்கும் வரைக்கும் ஒரு பேட்ச் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் தனியாக 2வது பேட்ச் சண்டேஸில் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஸ்லாமிக் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாமிக் ப்ரீ ஸ்கூலில் என்ன வரும் அப்படின்னா 3வதுலேருந்து ஆரம்பித்து 6வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அவங்களுக்கு ப்ரீகேஜி லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய அல்ஃபித்ரா இஸ்லாமிக் ப்ரீ ஸ்கூலுடைய ஃப்ரான்ச்சைஸை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய அந்த 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன அவங்களுக்கு வந்து மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்குறீங்களோ அது அவங்க வாழ்க்கை முழுவதும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நிதர்சனையாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஏபிசிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்கேஜியில் கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அழகான முறையில் எப்போ கேட்டாலும் அதை சொல்ல தயாராக இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம இந்த உலக இஸ்லாமிய கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குரானை இந்த குழந்தைங்களுடைய மனசில் வந்து 3 வயசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் வந்து அந்த குரானோட பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இஸ்லாமிக் ப்ரீ ஸ்கூல் அல்ஃபித்ராவோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஜூஸ் வரைக்கும் அவங்க ஹிஃப்ஸ் வந்து மரணம் செய்வாங்க. குரானுடைய ஹிஃப்ஸ் மரணம் செய்வாங்க. சரி அவ்வளோதானா, குரான் ஹிஃப்ஸோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு ஆக்ஸ்போர்டு கரிக்குலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய நல்ல யூனிவர்சிட்டிஸில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியோட கரிக்குலம் எடுத்து அவங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் தென் இவிஎஸ் இது 3மே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஸ்போர்டு கரிக்குலத்தில் கொடுக்குறோம். ஸோ இவங்க படிக்கும்போது அவங்க பேசிக்காக உலகக்கல்வியும் சிறந்த ஒரு அறிஞராக வெளியில் வர முடியும். அதே மாதிரி குரானையும் மரணம் செஞ்ச நல்ல ஒரு ஆசிரியர்களாக வர வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். 2வதா, ஏன்னா என்னுடைய பையன் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், ஈவினிங் வரான், ஈவினிங் வந்து டியூஷன் போயிடுறான், டியூஷனுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதே ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சண்டேஸில் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாரத்தில் எந்த நாள் வேணும் என்னாலும் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலையில் 9 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஸ்கூல் ஆஃப் குரான் என்று சொல்லக்கூடிய ஜாமியா ஹிந்த் அல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் குரான் சொல்லி ஒரு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒழுக்கங்கள், அவங்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய கல்வி, ஹிஃப்ஸ் ஆகிய இந்த 3 விஷயங்களையும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அவங்கள வாழ்க்கையில் மட்டும் குரானை மட்டும் ஹிஃப்ஸ் பண்ணுறது இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும், உதாரணத்துக்கு பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக் கொடுத்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுத்து அதை அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக பண்ணுறோம். இதன் மூலியமாக கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு வெளியில் வரும்போது அந்த ஒவ்வொரு சண்டேஸ்லையுமே கிளாஸஸ் முடிச்சு வெளியில் வரும்போது நல்ல ஒரு இஸ்லாமிக் ஸ்டடீஸோட வெளியில் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் உட்காந்துருக்கும் போது ஆண்கள் எப்படி வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கவலை வேண்டாம். இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆண்கள் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு நடுவில் வந்து இந்த திரையை வந்து அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா
டைரெக்டாக காண்டாக்ட் வந்து உங்கள் டீச்சர்ஸுக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்காது. ஸோ நடுவில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறதுனால, அது இந்த டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால இங்கே போர்டில் என்ன எழுதி போட்டாலும் சரி அவங்களுக்கு தெரியும். அவங்க அது மூலிமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இஸ்லாமிக் இன்ஸ்டியூட்டில் சொன்னீங்க. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி? ஆக்சுவலாக வந்து 2.5 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஃபீஸ் வாங்கி தான் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் வந்து பொதுவாக மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, பொருளாதார ரீதியாக எல்லாருமே ரொம்ப பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்திற்காக இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இலவச கல்வி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸுக்கு ப்ளஸ் இந்த எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு வரும், அதை மட்டும் அவங்களுக்கு கட்டினா போதும். மற்றபடி டியூஷன் ஃபீஸோ அல்ல வேறு எந்த ஃபீஸுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீயாக வந்து இந்த தடவை வந்து பெண்கள் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பாக நம்ம இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு அதை 8வது முடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அது இருக்கக்கூடாது, அவங்களும் மேற்படிப்பு படிக்கணும், பட்டதாரி படிக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இந்த வழிமுறைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷால்லா இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய அடுத்த சமுதாயம் நல்ல ஒரு படித்த சமுதாயத்தாக மாறும் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ் இக்ராவில் படித்த முன்னாள் மாணவியோட தந்தை வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இங்கே எப்படி எஜுகேஷன் இருந்துச்சுன்னு விசாரிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ உங்கள் பொண்ணு இங்கே தான் படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். என்னுடைய பெண் வந்து 10வது வந்து பெரிய கராரம் மதரசாவில் முடித்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்க கல்வியோட உலக கல்வியும் படிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஈரோடு இக்ரா கல்லூரியில் வந்து நம்ம சேர்த்தோம். என்னுடைய பெண் வந்து பார்த்திங்கன்னா இங்கே +1 +2 முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஆலிமா பட்டமும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படித்த என்னுடைய மகள் வந்து ஒரு சிறப்பான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக வந்து வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த ஈரோட்டில் வந்து ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான கல்லூரிங்கிறது இக்ரா கல்லூரி தான் இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய அடிப்படையில் அந்த மார்க்க கல்வி வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. என் பேர் நஸ்ரீன். நான் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தீன் அண்ட் துன்யா கல்வி ரெண்டுமே இருக்குது. இங்கே ஸ்கூல் அப்புறம் காலேஜஸ்க்கான சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் போயிட்டுருக்குது. சிலபஸ் பார்த்திங்கன்னா அழகான முறையில் எடுத்துகிட்ருக்குறோம் நாங்கள். இங்கே நான் ஒரு ரிவர்ட் முஸ்லீம். நான் இங்கே வந்து என்ன நிறைய கற்றுக்கிட்டேன்னா இங்கே புது புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். இஸ்லாத்தில் எப்படி இருக்கணும், என்ன எதை விட்டு விலகி இருக்கணும், எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட இருந்தும் நான் நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். எப்படி அவங்க இஸ்லாத்தில் எப்படி வாழ்கிறாங்க, ஒவ்வொரு டே டு டே லைஃப் எப்படி வாழ்கிறாங்கன்றதையும் நான் கற்றுட்ருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதன் மூலமாக நிறைய பேரும் இந்த காலேஜுக்கு சேர்ந்து பயன்பெற நான் ஆசைப்பட்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இக்ரா இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட்டுடைய 2025ஆம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.